ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு கூகுளோட ட்ரிக்கான வேர்டு ஒன்று கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான நெட்வொர்க்கும் வச்சுருக்கோம், தேவையான டேட்டாவும் இருக்கும். அந்த டேட்டாவை நம்ம ஃபுல்லாக முடிக்கிறோமா இல்லை மீதி இருக்கிற அன்யூஸ்டு டேட்டா என்ன ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பார்ட்டாகவே அமைஞ்சிருது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. சின்ன குழந்தைங்க கூட இப்போலாம் சாப்பிடும்போது ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அதில் யூடியூப் தான் பார்க்கணும், எனக்கு நெட் ஆன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற வரைக்கும் அவங்களுக்குலாம் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் அந்த வயசில் ஒன்றுமே தெரியாது. அந்த நெட்வொர்க் பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணாலும் காலியாகாமல் இருக்கும். நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஹாஃப் டேலே 50% யூஸ் ஆகிடும். 6 o'clockலாம் முடிஞ்சே போயிடும் நெட்டு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் பிளான் தான் போட்டிருப்பாங்க. எப்படின்னா மந்த்லி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லை 2 months 3 months அப்படி தான் போட்டிருப்பாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 2 GB 3 GB 4 GB தான் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 3 4 GB தான் இருக்குல்ல, இதில் மீதி இருக்கிற டேட்டா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. பட் அது யாருமே தேடி இருக்க மாட்டோம். இப்போது ஒரு நாளைக்கு 4 GB நெட்வொர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் 2 GB தான் யூஸ் பண்ணியிருப்போம். மீதி 2 GB கண்டிப்பாக நமக்கு தெரியாது எங்கே போச்சுன்னு. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஐடியா மாதிரி கம்பெனிஸ்லாம் வீக்கெண்டுக்கு டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம வீக்லியாக எவ்வளோ யூஸ் பண்ணனாலும் சரி டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு கொடுத்து கடைசி நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 months ஆஃபர்லாம் இருக்குது. 3 GB per day 4 GB per dayலாம் போட்டிங்கன்னா நைட்லலாம் நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் மணி. நமக்கு நெட்வொர்க் கம்பெனிஸ்லாம் கொடுக்கறது பேர் பார்த்திங்கன்னா ஆக்சஸ். அதாவது ஆக்சஸ்னு இருக்குது, ப்ராட்னு இருக்குது. ப்ராட்னா நம்ம வாங்கிறது, ஆக்சஸ்னால் நமக்கு அதுக்கான நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கொடுக்கறத. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட ஒரு 100 GB நெட் கேட்குறீங்க. நான் 100 GB நெட்டுக்கான அக்சஸ் கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கே நான் அதை விற்கலை. அதாவது விற்கிறது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அக்சஸ் அப்படின்னா நான் சொல்கிற வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போது 28 daysக்கு 349 போடுறவங்க இருக்காங்க, 200 போடுறவங்களாம் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு 2 GB per day அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 GB தான் அவங்களுக்கு அக்சஸ். 2 GB தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இப்போது அந்த 2 GBயும் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு ஒர்க்கால் அந்த 2 GBயுமே நமக்கு மைனஸ் ஆகலாம். 2 GB யூஸ் பண்ணாமல் 1 GB யூஸ் பண்ணிவிட்டு மீதி 1 GB கூட அப்படியே இருக்கலாம். இப்போது நம்ம அந்த நெட்டை வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். நமக்கு அது கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் அக்சஸ் மட்டும்தான். ஆக்சஸ் கிடச்சனால நம்ம என்ன யூஸ் பண்ண முடியுமோ அதுதான் யூஸ் பண்ண முடியும். அதில் நம்ம 200 MB யூஸ் பண்ணாலும் சரி, 500 MB யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 1 GB யூஸ் பண்ணாலும் சரி, பட் நமக்கு அந்த 2 GB தான் அக்சஸ். நம்ம அதுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது. அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணால் நமக்கு வேஸ்ட்டு தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அந்த வேஸ்ட்டுன்னு சொன்னால அந்த நெட் என்ன ஆகும் அப்படின்னா திரும்பியும் கம்பெனிஸ்க்கே ரோல் ஆகிடும். நம்ம திரும்பி அதை நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த 1 GB கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. இந்த ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் என்றைக்கா நெட் இல்லாதப்போ 48 36 அந்த மாதிரிலாம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க பாருங்களா, அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 1 GBயை உங்களுக்கே தலையில் கட்டிடுவாங்க. இதுக்காக தான் சில கம்பெனிஸ் இப்போ கொண்டு வர ஐடியா என்ன, ரோல் ஓவர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணாத நெட்டை திரும்பி நம்மகிட்டே கொடுத்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுலேயும் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா திரும்பி கம்பெனிஸ்க்கு தான் போகும். ஸோ முடிஞ்சளவு உங்கள் நெட்வொர்க்கை காலி பண்ணவே பாருங்கள். நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ண வேணாம். முடிஞ்சளவு நெட்டை காலி பண்ணிடுங்க. அப்போ தான் அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாவது இருக்கும் கட்டின காசுக்கு. அதுக்காக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி கண்ணையும் கெடுத்துக்க வேணாம். முடிஞ்சளவு கம்மியாகவே நெட்டு கூட போட்டுக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் அதிகமாக போட்டு நீங்கள் நெட்டு கிளாஸ்க்கே போயிடும். மீதி இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான கூகுள் ட்ரிக் அப்படி பார்த்தீங்கன்னா கூகுள் இன் 1998. அதாவது கூகுள் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக தான் இருக்குது. நிறைய வித்தியாசமாக நமக்கு டெய்லி ரெகுலர் லைஃப்பில் மாற்றிட்டே இருக்காங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கூகுள் இன் 1998 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டைமில் கூகுள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி பேஜ் மாறிடும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொன்னாலும் ஓகே, இல்லை என் இன்ஸ்டா பேஜில் சொன்னாலும் ஓகே தான். சரி, ஓகே நண்பர்களே, பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.